Hey guys, welcome back to my channel. This is Priya Talks. ஸோ இந்த வீடியோவில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு இருக்குது. ஸோ ரோல் இன் த சென்ஸ் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆங்குலர், ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலுக்கே மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் எந்த லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும், ஸோ எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேறு லாங்குவேஜுக்கு போகணும். ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டவுட்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அவங்க எல்லா டவுட்டுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இதே புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ என்னோட பேர் பிரியா. நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக, ஸோ ஒன் ஆஃப் தி டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் 3+ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் நான் சொல்ல போகிற இந்த 4 கேட்டகரிஸில் தான் நம்ம சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன ப்ரீ ரெக்வசைட்டாக பண்ணணும் அப்படின்னா, பில்ட் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரோல் சூஸ் பண்ண முடியும், அந்த ரோலுக்கு ஏற்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், கன்சிஸ்டன்சி, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இது பில்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் நான் சொல்ல இந்த 4 கேட்டகரிஸில் தான் உங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருக்க போகுது. அந்த 4 கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ வெப்சைட்ஸ், செகண்ட் ஒன் ஆப் டெவலப்மெண்ட், அண்ட் தேர்ட் ஒன் ப்ராப்ளம் சால்விங், அண்ட் ஃபோர்த் ஒன் மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? இந்த 4 கேட்டகரிஸில் தான் நான் சொல்ல போகிற எல்லா லாங்குவேஜஸும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வெப் டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப ரொம்ப லைக் பேசிக் திங்ஸ். அதை நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நீங்கள் ஆங்குலர் இல்லை ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூஐ கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் வெப் டெவலப்பருக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பராக ஆக போகிறீங்க, இல்லை ஒரு ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று நேட்டிவ் அண்ட் இன்னொன்று கிராஸ் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. ஸோ நேட்டிவ்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் இப்போ ஓப்போ ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம், சாம்சங் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணும்போது அது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகுது. இதே நம்ம iOS ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணும்போது, ஒரு ஆப்பை பில்ட் பண்ணும்போது அது ஐஃபோனுன்னு சொல்கிறோம், i5, i7 சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நேட்டிவ் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே நேட்டிவ் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த நேட்டிவில் இப்போ நீங்கள் நேட்டிவ் கேட்டகரியில் இப்போ ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருக்கிற லாங்குவேஜ் ஜாவா அண்ட் கொட்லின். ஸோ இந்த 2 லாங்குவேஜுமே சூஸ் பண்ணி உங்களால் ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நேட்டிவ் டைப் ஆஃப் லைக் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு ஆப், எந்த ஒரு ஆப்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி லைக் சஜஸ்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்னென்னா கொட்லின். ஸோ இந்த கொட்லினை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லைக் ரியாக்ட் நேட்டிவ்னு இருக்குது. ஸோ இந்த ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் லைக் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் லைக் எய்தர் ஜாவா ஆர் கொட்லின். ஸோ அனதர் ஒன் ரியாக்ட் நேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம். இது செகண்ட் கேட்டகரி. ஆப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? இந்த செகண்ட் கேட்டகரியில் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் கோடை யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் ஃபோனுக்கும் நம்மளால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பேர் தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு மெயினாக லைக் கான்ட்ரிபியூட் பண்ணுற டெக்னாலஜி ஃப்ளட்டர். ஸோ அந்த ஃப்ளட்டரில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதுக்கு பேர் தான் DART. ஸோ இப்போ ஃப்ளட்டர்ன்ற டெக்னாலஜி ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ராஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அண்ட் லைக் ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய இந்த மாதிரி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய லைக் ஆப்ஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப் டெவலப்மெண்ட்.
அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா லைக் ப்ராப்ளம் சால்விங்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஒரு நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக ஈஸி மீடியம் ஹார்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ட்ரீம் கம்பெனியில் ஈஸியாக உங்களால் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் இப்போ அவைலபிளாக இருக்குன்னா ஸோ C++, ஜாவா அண்ட் பைத்தன். பட் சி வந்து ரொம்ப அவுடேட்டட். இப்போதைக்கு பீக்கில் இருக்கிறது வந்து C++, ஜாவா அண்ட் பைத்தன். ஸோ இந்த எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். பட் ஜாவாவில் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரி இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஜாவா லாங்குவேஜ் தான். நீங்கள் இந்த ஜாவா லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தா மட்டும்தான் ஸோ உங்களால் ஈஸியாக வந்து இப்போதைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து ப்ராப்ளம்ஸை ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் பேரலி வந்து பில்ட் பண்ண வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஸோ ஜாவா ப்ளஸ் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் கேட்டகரி. அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஸோ மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னா பைத்தன். ஸோ இந்த பைத்தனை லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். நீங்கள் ஒரு எம்எல் டெவலப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில லெவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர். ஸோ இதுக்கு வந்து மேண்டேட்ரியான ஒரு டெக்னாலஜி என்னென்னா வந்து பைத்தன். ஸோ பைத்தன் இந்த ஒரு லாங்குவேஜை பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸோ பைத்தனில் நிறைய வந்து லைக் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ லைக் டென்சர் ஃப்ளோ நான் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குதுன்னு. பட் இப்போதைக்கு தெரிஞ்சது வந்து டென்சர் ஃப்ளோ. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி நிறைய வந்து ஏஐ மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நிறைய மெஷின் எப்படி வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து சென்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி வந்து அதை வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிக்குது, எப்படி இமேஜ் ரெகக்னைஸ் பண்ணுது, எப்படி ஸ்பீச் ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைத்தன் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற இந்த 4 கேட்டகிரி. ஓகே, ஸோ லைக் என்னோட ரூட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து சி அண்ட் ஜாவா. இது எல்லாமே வந்து என்னோட காலேஜ் கோர்ஸ்லேயே வந்துடுச்சு, என்னோட சிலபஸ்லேயே வந்துடுச்சு. அதனால நான் அது லேர்ன் பண்ணேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஜாப் போனதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா, ஹைபர்னேட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ரியாக்ட் ஜேஎஸ், ஜாவா எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே MySQL அண்ட் போஸ்ட்கிரஸ், மோங்கோடிபி இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட லாங்குவேஜ் என்னென்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ நான் இப்படி தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகினேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பாத். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் இவ்வளோ பார்த்தல. ஸோ இவ்வளோ பார்த்ததுக்கான சம்மரி வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் வந்து ஆப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதில் 2 கேட்டகரிஸ் இருக்குது, நேட்டிவ் அண்ட் கிராஸ். நீங்கள் வந்து நேட்டிவ் அப்படின்னா வந்து கோட்லின் சூஸ் பண்ணுங்கள். இந்த கிராஸ் அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் ஆர் ரியாக்ட் இந்த மாதிரி ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். இதே வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் தான் வந்து ஊப்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் ML டெவலப்பர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தனை லேர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான சம்மரி. ஐ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வியூஸை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ கமெண்டில் ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் பி லைக் மோர் தென் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.